இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த வீடியோல நம்ம வந்து சபரிமலைக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்துட்டு ஆன்லைன் மூலமா எப்படி நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். சுவாமி ஐயப்ப தரிசனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலியமா வந்து நம்ம வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டு, நம்ம இங்கேருந்து போகணும். ஸோ அந்த மாரி ப்ராசஸ் தான் வந்து விட்டுட்டாங்க. ஒரு கொஞ்சம் வருஷமாவே. அது வந்து எப்படி நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணலாம் ஆன்லைன் மூலமா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து இந்த வெப்சைட்க்கு வரணும். சபரிமலை online.org இந்த வெப்சைட்க்கு நம்ம வரணும். இந்த வெப்சைட்டோட லிங்க்க நான் வந்து வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க கிளிக் பண்ணி உள்ள வந்துரலாம். உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்க ஏற்கனவே லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா வந்து யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் குடுத்து நீங்க வந்து லாகின் பண்ணி உள்ள போயிடலாம். இல்ல நீங்க ஃப்ரெஷர் அதாவது புதுசா வந்தீங்கன்னா, நீங்க வந்து ரிஜிஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் குடுக்கணும். ரிஜிஸ்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து குடுத்து நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மொபைல் மூலியமாவும் பண்ணலாம், சிஸ்டம் மூலியமாவும் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஓப்பன் ஆன பின்னாடி உங்களுடைய ஃபோட்டோ வந்து கேட்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஆட் அப்படின்னு கிளிக் குடுத்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ எங்க இருக்கோ அந்த இடத்துல வந்து கிளிக் குடுத்து நீங்க வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பேரு, அதுக்கப்புறம் உங்களுடைய இனிஷியல், உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் ஆணா, பெண்ணா அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய ஊர் பேர், உங்களுடைய போஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட்டு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய பின்கோட், அதுக்கப்புறம் என்ன ப்ரூஃப் நீங்க வைக்க போறீங்க. ஆதார் கார்டா, இல்ல ஓட்டர் ஐடி கார்டா, இல்ல பாஸ்போர்ட்டா? ஆதார் கார்டுனா, அந்த ஆதார் கார்டுக்கான நம்பர் குடுக்கணும். இல்ல ஓட்டர் ஐடினா, அந்த ஓட்டர் ஐடி நம்பர் இங்க குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து கன்டின்யூ பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி குடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்ட வந்து நீங்க செட் பண்ணணும். இங்க என்ன பாஸ்வேர்ட் குடுக்குறீங்களோ, அதே பாஸ்வேர்ட் இங்க குடுத்துட்டு, ஐ அக்ரி அப்படின்றத கிளிக் குடுத்துட்டு, கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் அதாவது இமெயில் ஐடி குடுக்கலாம். இல்லன்னா உங்களோட மொபைல் நம்பர் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணீங்களோ, அந்த பாஸ்வேர்ட் குடுத்துட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் குடுத்த பின்னாடி நம்மளுக்கு இந்த மாரி ஒரு டேஷ்போர்ட் வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சபரிமலை டிக்கெட்க்கு வந்து புக் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன். நீங்க காணிக்கை வந்து இங்கிருந்தே செலுத்தணும் அப்டின்னா இந்த ஆப்ஷன் நீங்க வந்து குடுக்கலாம். நீங்க வந்து ஏதாவது ரூல்ஸ் இந்த மாரி ஏதாவது குடுத்தீங்கன்னா, பக்தர்கள் வந்து என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்டின்றது கைட்லைன்ஸ் இது குடுத்துருக்காங்க. பஸ் புக்கிங் வந்து இந்த ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம வந்து டிக்கெட் புக் பண்றோம் அப்டின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன கிளிக் பண்ணா இந்த மாரி பேஜ் வந்து வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த டேட்ல வந்து நீங்க தரிசனம் பார்க்க போறீங்க அப்படின்றத நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ எந்த மந்த், எந்த டேட் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். இந்த ரெட்ல காமிக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிக்கெட் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ வந்து டிக்கெட் அதில புக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி காமிக்கும். அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரிஃப்ரெஷ் குடுத்தீங்கன்னா, இதுல வந்து யாராவது டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணாங்கன்னா, மறுபடியும் இது கிரீன் கலர்ல காமிக்கும். உங்க டேட் இதுல இருந்துச்சுன்னா, அந்த கிரீன் கலர் வரும்போது நீங்க கிளிக் குடுத்து நீங்க வந்து கன்டின்யூ பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கும். இப்போதைக்கு இது வந்து ரெட்ல காமிக்குது. இந்த டிக்கெட் எல்லாமே வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் யாராவது கேன்சல் பண்ணாங்கன்னா, மறுபடியும் கிரீன் கலர்ல வரும். இப்போ வந்து கிரீன் கலர்ல இருக்கிற ஒரு டிக்கெட் வந்து எப்படி புக் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து கிரீன் கலர்ல இருக்கிறத கிளிக் குடுத்துட்டு, மறுபடியும் நீங்க எந்த இடத்துலேருந்து நீங்க சாமிய வந்து பார்க்க போறதுக்காக ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. பம்பலிந்தா, அப்படி இல்லன்னா வண்டி பெரியார், அப்புறம் பார்த்தீங்கன்னா, எருமேலி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்க எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ, அத வந்து கிளிக் குடுத்துட்டு, எங்கேருந்து போறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ண உடனே, எந்தெந்த டைமிங்ல எவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்கு அப்படின்றத காமிக்கும். நீங்க எந்த டைமிங்ல போறீங்களோ, அந்த டைமிங்க்கான டிக்கெட்க்கு நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் கீழ வந்துட்டு உங்களுடைய பக்தர்களுடைய லிஸ்ட்ட வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணவங்க தான் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ண போறீங்க அப்டின்னா, செல்ஃப் அப்டின்றத குடுத்துருங்க. இல்ல என்ன தவிர்த்து மீதி மத்த மத்தவங்களையும் நான் கூட்டிட்டு டிக்கெட் புக் பண்ணணும். மத்தவங்கள கூட்டிட்டு போறேன் அப்டின்னா, அதர்ஸ் குடுத்துருங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 5 பேர் வந்து ஒரு டைம்க்கு வந்து புக் பண்ண முடியும். ஒரு லாகின்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் வரைக்கும் நீங்க வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு டைம் புக் பண்ணும்போது 5 அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் நீங்க ஒரு 5 பேர வந்து ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து 5 பேருன்னா 5 பேருக்கு வந்து டீட்டெயில்ஸ் நீங்க குடுக்கணும். இல்ல செல்ஃப் அப்டின்னு குடுத்துட்டீங்கன்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்துக்கும். இல்ல மத்தவங்க பேரும் நான் ஆட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க அதர்ஸ் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆட் பில்கிரிம்ஸ் அப்படின்றத நீங்க கிளிக் குடுக்கணும். ஆட் பில்கிரிம்ஸ் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி பேஜ் வந்து வரும். ஸோ நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் குடுத்தீங்களோ, அதே மாரி தான் நீங்க வந்து மத்த பக்தர்களுக்கும் நீங்க வந்து இதே மாரி தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்களுடைய பேரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இனிஷியல், அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், இங்க ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க டேட் ஆஃப் பர்த், என்ன ப்ரூஃப் வைக்க போறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆதார்னா, அந்த ஆதார் கார்டு நம்பர் குடுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன லாங்குவேஜ் அப்படின்றத நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இது வந்து குடுத்தா குடுக்கலாம், இல்லன்னா விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுடைய டோர் நம்பர், ஊர் பேரு, அதுக்கப்புறம் பஞ்சாயத்து, இல்ல போஸ்ட்டு இந்த மாரி நீங்க ஒண்ணு ஒண்ணா குடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, அப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், பின்கோட் நம்பர் இதெல்லாம் குடுத்துட்டு, இங்க ஒரு டிக் மார்க் குடுத்துட்டு, இங்க ஆட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுடைய அந்த பேர் வந்து ஆட் ஆயிடும். நீங்க வந்து 5 பேர் பேரும் வந்து ஆட் பண்ணிட்டு, நீங்க வந்து மறுபடியும் கன்டின்யூ குடுக்கலாம். ஆட் பண்ணிட்டு மறுபடியும் பேக் வாங்க. மேல பாருங்க இங்க இந்த இடத்துல பேக் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் குடுத்த பின்னாடி மறுபடியும் பேக் வந்துரும். ஸோ இப்போ நீங்க வந்து உங்களுடைய அ பக்தர்கள் வந்து நீங்க ஆட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கும். செலக்ட் பில்கிரிம்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுல நீங்க கிளிக் பண்ணிட்டு, அந்த பேர் லிஸ்ட் எல்லாம் காமிக்கும். அந்த பேர் லிஸ்ட்ட எல்லாம் நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். இந்த மாரி
லிஸ்ட் நம்மளுக்கு வந்து காமிக்கும். நீங்க வந்து யார் யாரெல்லாம் வரப்போறாங்க, யாருக்கெல்லாம் டிக்கெட் புக் பண்ணணுமோ அவங்களுக்கெல்லாம் இந்த பாக்ஸ் மேல கிளிக் குடுத்தீங்கன்னா, அவங்க பேர் எல்லாம் ஆட் ஆயிடும். இந்த மாரி கிளிக் குடுத்துட்டு, கீழ வந்தீங்கன்னா, சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்க வந்து சப்மிட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அந்த பேர் எல்லாமே ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேர் வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிடும். எவ்வளோ பேர் நீங்க ஆட் பண்றீங்களோ அவ்வளோ பேர் வந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரசாதத்த வந்து நீங்க ஆன்லைன் மூலியமாவே நீங்க வாங்கிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன பிரசாதம் இருக்கு, அதுக்கு என்ன அமௌண்ட் அப்படின்றதையும் குடுத்துருக்காங்க. நீங்க வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இங்க செலக்ட் அப்படின்றத குடுத்துட்டு, இங்க 1 அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அதுக்கான அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடும். ஸோ இதுக்கு வந்து நீங்க ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ற மாரி இருக்கும். இல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம், டிக்கெட் மாத்திரம் புக் பண்ணா போதும் அப்படின்னா, நீங்க எதுவுமே செலக்ட் பண்ணாதீங்க. ஆட் டூ வைட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அத வந்து கிளிக் குடுத்துருங்க. நீங்க வந்து எங்க ஆட் டூ வைட் லிஸ்ட் குடுத்த உடனே நம்மளுக்கு இந்த மாரி ரைட் சைட்ல இந்த மாரி காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் குடுத்துருங்க. மறுபடியும் இந்த மாரி பேஜ் ஓப்பன் ஆயிட்டு ப்ரொசீட் அப்படின்றத மறுபடியும் கேட்கும். மறுபடியும் கிளிக் குடுத்துருங்க. ப்ரொசீட் குடுத்த உடனே உங்களுக்கான டிக்கெட் வந்து புக் ஆயிடும். ஸோ இந்த சர்வீஸ் எப்படி இருக்கு அப்படின்றத அவங்க வந்து கேட்டிருப்பாங்க. குட்னா குட் குடுங்க. எக்ஸலன்ட்னா எக்ஸலன்ட் குடுங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இது குடுக்கலாம். குட்னா குட் குடுத்துட்டு ஓகே அப்படின்றத கிளிக் குடுத்துட்டீங்கன்னா உங்க டிக்கெட் வந்து புக் ஆயிடுச்சு. இது குடுக்கலனாலும் உங்களுக்கான டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். உங்களுக்கான மெசேஜ் வந்து ஃபோனுக்கு வந்துரும். அத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே குடுத்த பின்னாடி இந்த மாரி எவ்வளோ டிக்கெட் புக் பண்ணீங்களோ, அது எல்லா லிஸ்ட்டும் காமிக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் காமிக்கும். இந்த இடத்துல வந்து கிளிக் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆயிடும். இல்ல நீங்க டிக்கெட் வந்துட்டு நான் டேட் தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்க வந்து டிக்கெட் வந்து கேன்சல் குடுத்துட்டு மறுபடியும் நீங்க இதே மாரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணீங்கன்னா, டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ். நீங்க வந்து டவுன்லோட் குடுத்த பின்னாடி இந்த மாரி டிக்கெட் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில வந்து எந்த டைம் நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும், எந்த இடத்துலேருந்து நீங்க வந்து நடக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற எல்லா லிஸ்ட்டுமே வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த டிக்கெட்ட வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.